நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க. கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த மாதத்துல இந்த வாரத்துல உங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லே ஆகணுங்க. என்ன தெரியுமா? உங்கள் யாவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஆமென். கிறிஸ்துமஸின் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே இந்த உலகத்துல எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ நிந்தனைகள், எத்தனையோ அவமானங்கள் என் வாழ்க்கையில் வருகிறதப்பா. இது எல்லாவற்றையும் தாண்டி நான் ஓடுவதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? நான் பரலோகத்திலே என் ஆண்டவர் பரம அழைப்பின் பந்தய பொருளை எனக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே ஆண்டவரே இந்த உலகத்துல நாங்கள் வாழ்வது பலத்தின் மிகுதியினால் 40, 60, 20 வருஷமும் எங்களுக்கு தெரியாதப்பா. நாங்கள் மரித்து போகும்போது பரலோகத்திற்கு வரும்போது எங்களை பார்த்து ஒரே ஒரு சத்தம், உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே என்று சொல்லுகிற அந்த ஒரு சத்தத்திற்காக, அந்த ஒரு சத்தத்திற்காக நாங்கள் ஓடுவோம். எல்லா கண்களை மூடி ஹல்லேலூயா. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், நேசருக்காய் நான் ஓடுகிறேன். சொல்லுவோம். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், நேசருக்காய் நான் கைகளை உயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொல்லுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். சொல்லும். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் வேலைக்காக மகிழ்ச்சியுடன் கைகளை உயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொல்லுவோம். எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன்.
எனக்காக எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் மீண்டும் சொல்லுவோம். எனக்காக எனக்காக அப்பா, இது பெரிய ஊழியமோ சின்ன ஊழியமோ, நீர் எங்களுக்கு நியமித்த இந்த பாதையிலே ஓட நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் இன்னொரு விசை கூட எனக்காக எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் இன்னொரு முறை கூட சொல்லுவோம். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே இப்போ கைகளை உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. இப்போ சொல்லுவோம். ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் நேசருக்காய் நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் நேசருக்காய் நான் சொல்லுவோம். பரம அழைப்பின் பந்தய பொருட்காக நான் லெக்கை நோக்கி ஓடுகின்றேன். சொல்லுவோம். பரம அழைப்பு பரம அழைப்பின் தக்கா மந்தலாபா ஷிபாலா கதுசாயாபா ஏபலா தியா கதுசாயாந்தரீபா கண்ட்ரோனா. மீண்டும் சொல்லுவோம். ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் நேசருக்காய். நான் எத்தனை மழை வெயில் ஆண்டவரே உஷ்ணங்கள் வந்தாலும் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் நேசருக்காய் நான் ஓடுகிறேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடைசியா ரெண்டு கைகளை உயர்த்தி ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் நேசருக்காய் நான் ஓடுகிறேன். சொல்லுவோம். ஓடுகிறேன் நான் மங்களமாசே நேசருக்காய் நான் ஓடுகிறேன் நேசருக்காய் நான் ஓடுகிறேன் நேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன். அப்பா நாங்கள் ஓடுறோம்ப்பா. சிலுவையை சுமந்து கொண்டு ஓடுறோம், அவமானத்தை சுமந்து கொண்டு ஓடுறோம். எல்லாம் இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானது அல்ல. ஓ, இக்காலத்து பாடுகள் வருகிற மகிமைக்கு ஒப்பானது அல்ல. இக்காலத்து பாடுகள் இனி வருகிற மகிமைக்கு ஒப்பானது அல்ல. ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தில் நின்று நாங்கள் சொல்லுகிறோம்ப்பா, பந்தய பொருளுக்காய் நாங்கள் ஓடுகிறோம். ஓட்டத்தை ஓட கிருபை தாங்க இயேசுவின் நாமத்தில். நல்ல பிதாவே,
ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நாம் ஓடுகிறோம். சொல்லுங்க, கை பிடிச்சு சொல்லுங்க, பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இலக்கு எது? பரலோகம். இந்த கிறிஸ்துமஸ் மாதம் நம்ம இதை அப்படியே தானே சொல்லுவோம்ல. டிசம்பர்னு சொன்னாலே ஒரே கொண்டாட்டம் தான். கேரல் சர்வீஸ் வருவாங்க, கிறிஸ்துமஸ் தாத்தா வருவாரு. அந்த காலத்து கிறிஸ்துமஸ் தாத்தா எல்லாத்துக்கும் கிஃப்ட் கொடுத்தாரு. இந்த காலத்து கிறிஸ்துமஸ் தாத்தா கவர் வாங்கிட்டு இருக்காருல்ல. சரி, கர்த்தர் நல்லவர். கிறிஸ்துமஸ் தாத்தா வருவாங்க. நிறைய கேக்ஸ் வீட்டில் பண்ணுவோம், நிறையவே ட்ரெஸ் எடுப்போம், நிறைய பிளான்ல நிறைய வீட்டை அழகழகா டெக்கரேஷன் பண்ணுவோம். அவங்க வீட்டோட நம்ம வீடு நல்லா இருக்கணும், டெக்கரேஷன் பண்ணுவோம். ஆண்டவர் அந்த டெக்கரேஷனை விரும்பல, உங்க இருதயம் அலங்கரிக்கப்படணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க இருதயங்கள் அலங்கரிக்கப்படணும். இப்போ இந்த கிறிஸ்துமஸ் மாதத்துல நம்ம ரொம்ப பிஸியா இருப்போம். ட்ரெஸ் எடுக்க போகணும், ட்ரெஸ் தைக்க கொடுக்கணும், சர்ச்சுக்கு போகணும், சர்ச்சில் ஸ்பெஷல்ஸ் மீட்டிங் வைப்பாங்க, கன்வென்ஷன்ஸ் வைப்பாங்க, கிறிஸ்துமஸ் மரவிழா வைப்பாங்க. ஐயோ ஐயோ இவ்வளோ குலுக்கல் சீட்டு வைப்பாங்க. எல்லாமே நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்கல்ல. உங்களுக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏசப்பாவை கூட ஈஸியாக பிடிச்சிடலாம். அந்த கிறிஸ்துமஸ் பிள்ளைங்களை பிடிக்கிறதுக்கு ஏசப்பா பிள்ளைங்களை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு அருமையானவர்களே, ஒரே ஒரு காரியத்தை சொல்ல ஏவப்படுகிறேன். கிறிஸ்துமஸ் தாத்தாவை விக்கிரகமாக மாற்றிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அவர் ஒரு மனுஷன், அவர் தேவன் கிடையாது, மனுஷன். அந்த அமெரிக்கா தேசத்துல சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுத்தாரு. அவங்க கிறிஸ்துமஸ் தாத்தான்னு பேர் வந்துட்டு சாண்டோ கிளாஸ். தெய்வமா மாத்தாதீங்க. ரெண்டாவது, குடில் வைக்கிறோம். குடில் வைக்கிறது ஒரு நினைவாக நம்ம வைக்கிறோமே தவிர அது விக்கிரகமா மாற்ற அதை பற்றி தொட்டு கும்பிட்டு இப்படி 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 தோப்புக்கரணம் போட்டெல்லாம் போகக்கூடாது. ஏன்னா அது விக்கிரகமா மாறிட்டா உங்களுக்கும் எனக்கும் அதில் வேஸ்ட்டு கிடையாது. அது எல்லாம் ஏசப்பா பிறந்தாங்க, ஏசப்பா இப்படி தான் ஏழ்மையின் கோலம் தரித்தாங்க, எல்லாம் ஒரு காரியமாக தான். நிறைய பேர் வீட்டில் அது விக்கிரகமாகவே மாறிடுது. குடியில பார்த்து தொட்டு கும்பிடுறது என்ன, குடியில பார்த்து முழங்கால் போடுறது என்ன, குடியில போய் மெழுகுத்திரி ஏற்றி வைக்கிறது என்ன, புல்லு பத்தி எரிஞ்சிட போகுது. இல்லை, அதெல்லாம் விக்கிரகமா மாத்திரக்கூடாது. நம்ம ரொம்ப ஞானமா எல்லாமே செய்யணும். கர்த்தர் நல்லவர். இந்த கிறிஸ்துமஸ் மாதத்துல நீங்க எல்லாருமே ட்ரெஸ் எடுத்திருப்பீங்க, ஏழைகளுக்கு உதவி பண்ணுங்க. அது மட்டும் தான் நான் எப்போதுமே சொல்லுவேன். இந்த மாசத்துல நான் ஒரு குறிப்பிட்ட இத்தனை பேருக்கு நான் எடுத்து கொடுக்கணும்னு ஏசப்பாக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். ஆனா இயற்கைக்கு அப்பாற்பட்டதுதான். கரத்துல ஒன்றுமில்லை என்று சொன்னாலும் கர்த்தர் தருவார். ஆமென் சொல்லுங்க. ஏழைகளுக்கு உதவுங்க. ஒருத்தருக்காவது ஒரு ஷர்ட் எடுத்து கொடுங்க, ஒரு சாரி எடுத்து கொடுங்க. சும்மா எடுக்க அப்படி நமக்கு தெரியும், பிச்சை எடுப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை தேடி போய் அந்த அன்பளிப்பை நம்ம கொடுக்கும்போது ஆண்டவர் நம்முடைய அங்கீகரிப்பை, அந்த உதவுகிற அந்த தன்மையை கர்த்தர் அங்கீகரிப்பார். ஆமென் சொல்லுங்க. நல்லையிலேயே சொல்லுங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த மாதத்துல நம்ம தியானிக்கிறோம். வசனம் விதமாய் சொல்லுகிறது. லூக்கா எழுதின நற்செய்தி நூல். எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் இப்படியாக வசனம் சொல்லுகிறது. லூக்கா 19:10 இப்படியாக சொல்லுகிறது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அப்போ நம்ம எதை இழந்து போனோம்? நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதை இழந்து போக கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதம் முழுவதும் நம்ம பார்த்தோம். முதலாவது, நாம் எதை இழந்து போக கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு நன்றாக தெரியும், ஊழியத்தை இழந்து போக கூடாது. இரண்டாவது வாரம் ஆண்டவர் சொன்னார் எதை இழந்து போக கூடாது? ஆண்டவர் சொன்னார் கிருபைகளை இழந்து போக கூடாது. மூன்றாவது, இந்த வாரம் நாம் எதை இழந்து போக கூடாது தெரியுமா? திருப்பிக் கொள்ளுங்கள். கொலோசேரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கொலோசேரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனத்தில் திருப்பிக் கொண்டால் வசனம் விதமாய் சொல்லுகிறது, மாயமான தாழ்மை. எப்படியா? மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். அல்லேலூயா. மூன்றாவது,
நாம் எதை இழந்து போக கூடாது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் தெரியுமா? நாம் பந்தய பொருளை இழக்க கூடாது. 2 நிமிஷம் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் பந்தய பொருளை இழந்து விடக்கூடாது, அழைக்கப்பட்ட அழைப்பையும் இழக்க கூடாது, கிருபையும் இழக்க கூடாது. என்ற 3வது வாதத்தில் நாங்கள் பார்க்கிறோம், பந்தய பொருளை நாங்கள் இழக்க கூடாது. அல்லேலூயா. பந்தய பொருளை கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் இழந்து போய்விடவே கூடாது. ஆமீன் சொல்லுங்களேன். பந்தய பொருள்னா என்ன அர்த்தம்? பந்தய பொருள்னா என்ன அர்த்தம் அப்படி கேட்டா, பரம அழைப்பிற்கு அழைக்கப்பட்ட நீங்களும் நானும், நமக்கென்று கர்த்தர் ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். நமக்கென்று கர்த்தர் ஒரு ஓட்டத்தை வைத்து நம்மளை கர்த்தர் எல்லோரையும் கர்த்தர் எல்லா விதமான காரியத்திலும் நடத்துவதில்லை. ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் ஒவ்வொரு விதமான பாதைகளை நடத்துகிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமான பாதைகளை வைத்திருக்கிறார். என்ன ஒரு பாதையில நடத்துறார்னா, உங்களை அந்த பாதையில நடத்த மாட்டார். உங்களை அந்த பாதையில நடத்துறார்னா என்ன அந்த பாதையில நடத்த மாட்டார். ஒவ்வொரு பாதையிலும் ஒவ்வொரு வகையான மேன்மை உண்டு. ஒவ்வொரு பாதையிலும் ஒவ்வொரு வகையான அபிஷேகம் உண்டு. ஒவ்வொரு பாதையிலும் ஒவ்வொரு வகையான ஆசீர்வாதம் உண்டு. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உங்களை நடத்துகிற அந்த பாதையில் கர்த்தர் என்னை நடத்த மாட்டார். எனக்கு அருமையான தம்பி, எனக்கு அருமையான சகோதரனே, தாய்மாரே, தகப்பன்மாரே, உங்களை நடத்துகிற அந்த பிரச்சனை வழியாய் கர்த்தர் என்னை நடத்த மாட்டார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் லக்கு என்ன தெரியுமா? பரலோகம். அந்த வழி எல்லா மனிதனையும் எங்க தெரியுமா கூட்டி கொண்டு போய் சேர்க்கும்? பரலோகத்திலே கூட்டி போய் சேர்க்கும். அல்லேலூயா. அதனால தான் கொலோசியர் 2:19 சொல்லுகிறது, இந்த மாயமான தாழ்மையில் இருக்கிறவன், தேவதூதர்களுக்கு ஆராதனை செய்கிறவன், காணாத காரியத்தில் துணிவாய் நிலைந்து இருதயத்தை இருப்பாப்பாய் பண்ணுகிறவன் ஒருவனும் உங்கள் இருதயத்தை வஞ்சிக்காத படிக்கும், பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகாத படிக்கும், உங்களை ஒருவனும் வஞ்சியாதிருக்கப்படியும் பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவப்பிள்ளையே, நீங்களும் நானும் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். ஆனால் பரம அழைப்பின் பந்தய பொருளை நீங்களும் நானும் இழக்க கூடாது. ஏனென்றால் ஓட்டத்தை துவங்கினவர் கர்த்தர், அபிஷேகத்தை தந்தவர் கர்த்தர், சிலுவையை சுமக்க வைத்தவர் கர்த்தர். ஓட்டத்தை தொடங்கினவர் மட்டும்தான் ஓட்டத்தை முடிக்கணுமே தவிர நாம் பந்தய பொருளை இழந்து விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பந்தய பொருளை இலக்குப்படிக்குதான் இன்றைக்கு திருச்சபைகளை கள்ள தீர்க்கதரிசிகள் வந்திருக்கிறாங்க. நம்முடைய பந்தய பொருளை நம்ம இலக்கணும்னு சொல்லிதான் திருச்சபையில கள்ள ஓநாய்கள் வந்துட்டாங்க. எனக்கு சமீபமா நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப அழுகிற காரியம், இன்னைக்கு பெரிய 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 திருச்சபைகளுக்குள்ளாய் நல்ல கர்த்தரை உண்மையாய் ஆராதித்த தேவ மனிதர்கள் திருச்சபைக்குள்ளாய் இன்றைக்கு தீர்க்க தரிசிகள் என்று சொல்லி ஒரு பெரிய கூட்டம் உள்ளே வந்து விட்டது. அல்லேலூயா. ஐயா, இந்த காலகட்டத்தில் இந்த வசனத்தில் நீங்க பாருங்க, 2:19 நல்லா வாசிங்க. மாயமான தாழ்மையில இருக்கிறவன், தேவதூதர்களுக்கு ஆராதனை செய்கிறவன், காணாதவைகளை துணிவாய் நிலைகிறவன், தன் மாம்சத்துல இரிமாப்பா இருக்கிறவன் எவனும் உங்க பந்தய பொருளை நீங்க இழந்து போகும்படி உங்கள் வஞ்சியாது இருக்க பாருங்க. இந்த கடைசி காலத்துல எல்லாருடைய செய்திகளையும் கேட்க கூடாது. இந்த கடைசி காரியத்துல எல்லாத்தையும் போய் தலையில போய் கை வச்சுட்டு நிற்க கூடாது. பந்தய பொருளை இழந்து விடும். நீங்க தீர்க்க தரிசனங்கள் என்று சொன்னால், தேவ பக்தி விருத்திக்கு ஒரு மனுஷனுக்கு தீர்க்க தரிசனம் வந்ததுன்னா அவனை கர்த்தர்கிட்ட அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே கொண்டு வரணும். அவன் ஜெப வாழ்க்கை தட்டி எழுப்பணும். அவனை மீண்டும் ஊழியத்தை செய்ய வைக்கணும். இதுதான் தீர்க்க தரிசனம். ஆனா இன்னைக்கு திருச்சபைகளுக்குள்ள தீர்க்க தரிசனங்கள், உங்க பேரை சொல்றேன், உங்க பேர் இதுதானே, இது தீர்க்க தரிசனம் கிடையாது. நமக்கு தெரியாதவைகளை கர்த்தர் பேசுகிறது தான் தீர்க்க தரிசனம். நம் கண்களுக்கு வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை அறிவிப்பேன். This is a prophecy. தீர்க்க தரிசனம் அறிவிக்கப்படுவது. ஐயா, என் பேர் என்னன்னு எனக்கு தெரியாதா, என் ஊர் என்னன்னு எனக்கு தெரியாதா? இன்னைக்கு திருச்சபைகள் கள்ள தீர்க்க தரிசிகளை சுயமாய் ஏற்றுக்கொள்கிறது. தேவ பிள்ளைகளை ஞானமாய் நடந்து கொள்வோம். தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் நமக்கு பக்தி விருத்தியை கொண்டு வர வேண்டும். தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் வானம் திறக்கப்பட்டு நம்ம மேல் ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் தேசத்திலே, கிராமத்திலே, பட்டணத்திலே, ஜனத்திலே அடுத்து நடக்க போகிற காரியத்தை ஜனங்களுக்கு எச்சரிக்கை
எச்சரிக்கிறது தீர்க்க தரிசனம். உன் பெயர் எதுவென்று சொல்லுவது தீர்க்க தரிசனம் அல்ல. இது உன் பெயர் எதுன்னு பேய்க்கும் தெரியும். ஹல்லேலூயா. உங்க பேர் எதுன்னு உங்க பேய்க்கு தெரியும் சிஸ்டர். உங்க மணி பர்ஸ்ல 5000 ரூபாய் இருக்குதுன்னு பேய்க்கு தெரியும். கர்த்தர் ஒருபோதுமே எனக்கு தெரிஞ்ச காரியத்தை எனக்கு சொல்ல மாட்டார். என் பேர் டியூக்னு எனக்கு தெரியும். உங்க பேர் டியூக் ஷெரின் இத சொல்ல ஒரு தீர்க்கதரிசி தேவையில்லை. ஒருவனும் வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். உங்களுடைய பந்தய பொருளை இவர்கள் இலக்க பண்ணுவார்கள். மாயமான தாழ்மையில் உள்ளவன், தேவதூதருக்கு ஊழியம் செய்கிறவன், காணாதவைகளை துணிமாய் நுழைகிறவன், தன் மாம்சத்திலே வீணா இருமாப்பு கொண்டிருக்கிற அவனும் உங்கள் பந்தய பொருளை இழந்து போகும்படி உங்களை ஒருத்தரும் வஞ்சியாதிருக்க பாருங்க. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, பாட்டு நல்லா இருக்குது, கோட்டு நல்லா இருக்குது, சூட்டு நல்லா இருக்குது, பின்னாடி போவாதீங்க. சிலுவையை சுமக்கணும் சொல்லி கொடுக்கிற பிரசங்கத்தை கேளுங்க. பாவம் செய்தால் நரகம் என்று சொல்லுகிற பிரசங்கத்தை கேளுங்க. விதைப்பு மறுப்பை உண்டான பிரசங்கத்தை கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து தான் உணர்த்துவார். ஒரு பொழுதும் அவர் ஒருத்தருக்கும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். திருச்சபை சத்தியத்திற்கு நேராய் திரும்ப வேண்டும். ஜெப கூடாரங்கள் சத்தியத்திற்கு நேராய் திரும்ப வேண்டும். ஊழியர்கள் சத்தியத்திற்கு நேராய் திரும்ப வேண்டும். இன்றைக்கு ஒருவனை தீர்க்கதரிசியை சொல்லிக் கொண்டு ஏற்றுக்கொண்டிருக்காதீர்கள். வெட்கமா இல்லை? மூத்த அப்போஸ்தலர்கள், மூத்த ஊழியர்கள் எழுப்புதலுக்கான முன்னிற்பம் என்று சொல்லிக்கொண்டு தீர்க்கதரிசி இல்லாத ஒருவனை ஆவியில கூட அனலைஸ் பண்ண கூட தெரியாம மேடைகளை ஏற்றி உட்கார்ந்து சிரித்துக் கொண்டு கை தட்டி கொண்டு இருக்கிற ஒரு கூட்டம் இன்னைக்கு திருச்சபையில் பெருகிவிட்டது. பரவாயில்லை, இந்த பிரசங்கம் பண்ணுவதனால் அநேக வெறுத்தாலும் பரவாயில்லை, கர்த்தருடைய பாரம் இதுவே 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 என்று சொல்லுவதில் எனக்கு கடமைப்பட்டு இருக்கிறேன். ஒருவனும் உங்கள் வஞ்சியாத படிக்கு, பரம அழைப்பின் பந்தய பொருளை விட்டு ஒருவனும் உங்கள் விளக்காதபடிக்கு பாருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பவுல் விதமாய் சொல்லுகிறார். 1 கொரிந்தியரின் புத்தகம் 9வது அதிகாரம் 24வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாம் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்க ஓடுங்கள். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஓடுறீங்க ரொம்ப சந்தோஷம், அது பெற்றுக் கொள்ளத்தக்க ஓடுங்க. பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுகிறது ரொம்ப நல்லதுதான். பெண்மான்களை போல ஒட்டகத்தை போல அங்கேயே ஓடாம ஆண்டவர் சொல்கிற ஒன்னு ஓட்டம் எனக்கு தெரியும். நீ சாக்ரிஃபைஸ் பண்றது எனக்கு தெரியும். நைட்டு சர்ச்சுக்கு போகிறது எனக்கு தெரியும். விடிய விடிய ஊழியம் பண்றது எனக்கு தெரியும். உன் பிரசங்கம் பண்றது எனக்கு தெரியும். நீ ஓடுகிற, நீ எப்படி தெரியுமா ஓடணுமா? பகல் நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடணும். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடணும். 1 கொரிந்தியர் 9:24 சொல்லுகிறார், பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடு. ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடு. 1 கொரிந்தியர் 9:25 பவுல் இப்படியாக கொரிந்து பட்டணத்திற்கு ஆவியானவருடைய உதவியோடு சொல்லுகிறார், பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அது ஆவிக்குரிய இச்சையடக்கம், ஆவிக்குரிய பந்தய பொருளானாலும் சரி, உலகத்துக்கு உண்டான. நீ பார்த்திருக்கிறீங்களா? ஒரு ரன்னர் இருக்கிறாங்க, ஒரு ரன்னிங் மேன் இருக்கிறாங்க, ஓட்டப்பந்தய வீரர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமா தான் இருப்பாங்க. சாப்பாட்டுல, தன்னுடைய பொருட்கள்ல, அது விபச்சாரம், வேசித்தனம், எல்லாத்திலும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பந்தயத்திற்கு ஓடுறான் பாருங்க, அவன் எல்லாவற்றிற்கும் இச்சை அடக்கமா இருப்பான். அதான் பவுல் சொல்றாரு, பந்தயத்திற்கு போராடுகிற எல்லாரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமா இருப்பாருங்க. ஏன்னு கேட்டா, இவன் ஏன் ஓடுறானா? அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படி ஓடுறான். ஆனால் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படி அப்படி செய்கிறோம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பவுல் சொல்லுகிறார், இவன் பந்தய பொருள் ஓடுறவன் இருக்கிறான் பாரு, இவன் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படி ஓடுறான். ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பகல் நேரத்தில் சொல்லுகிறார், நீயும் நானும் எல்லாவற்றையும் இச்சை அடக்கமா இருந்து எதுக்கு தெரியுமா ஓடுறோம்? அழிவுள்ள கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படி அல்ல, அழியாத நித்திய கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படி. கைகளை தட்டி 2 நிமிஷம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர்கள் உலகத்தின் கிரீடத்தை சுதந்தரிக்க ஓடுகிறார்கள், நீங்களும் நானும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படியே செய்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா.
பவுல் சொல்லுகிறார், என் ஓட்டம் எப்படி தெரியுமா இருக்குது, நான் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கு எப்படி தெரியுமா ஓடுறேன். 1 கொரிந்தியர் 9:26 பவுல் சொல்லுகிறார், ஆகையால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடல, ஆகாயத்தை அடிக்கிறவனாக செல்ல. அவர் சொல்றா, நான் நிச்சயத்தோட ஓடுகிறேன். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நிச்சயத்தோட ஓடுங்க. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நிச்சயத்தோட ஓடுங்க. நமக்கு நிச்சயம் வரணும் இல்ல, பரலோகத்துக்கு போயிருங்க, ஒரு நிச்சயம் வரணும். நீங்க சில நேரத்துல சில காரியத்தை பார்க்கும்போது, நாங்கெல்லாம் பரலோகத்துக்கு வருவோம் ஆண்டவர், இவ்வளவு பாவி. பவுல் சொல்லுகிறான், நான் எப்படி தெரியுமா ஓடுறேன், பிச்சுக்குள்ள தக்க ஓடுறேன், 2வது நிச்சயமாய் ஓடுகிறேன். ஆமென். அல்லேலூயா. நிச்சயமா நம்ம ஓட வேண்டும். பந்தய பொருளை இழந்துடாதீங்க. இன்னைக்கு தேசத்தை சுற்றிலும் வஞ்சிக்கிறவன் இருக்கிறான். எனக்கெல்லாம் அவங்கெல்லாம் என் கையில கிடைச்சா என்ன ஆவாங்கன்னு அவ்வளவு கோபம் வருது. திருச்சபை கெட்டி எழுப்பப்பட்ட திருச்சபை, சுயரத்தத்தினால சம்பாதிச்ச திருச்சபை, இன்னைக்கு எவன் இல்லாம உள்ள உட்கார்ந்து ஜனங்கள் அவங்க நம்புறாங்க. ஏன்னு கேட்டா, இன்னைக்கு பெரிய பெரிய நல்ல நல்ல ஊழியக்காரனுடைய பிரசங்கத்தை ஜனங்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த தீர்க்கதரிசி வந்தாரு, என் பேரை சொன்னாரு, என் வீட்டுல இது வேண்டாம், இது வேண்டாம். ஆண்டவர் ரொம்ப திருச்சபை வச்சா அழுது கொண்டு இருக்கிறார். அவளுடைய சமூகத்துக்கு போகும்போது நமக்கு அழுகதான் வருது. அப்பா, எங்க திருச்சபை, எங்க ஊழியக்காரர், பெரிய பெரிய ஊழியக்காரர் கொண்டு தலை எழுத்து நீங்க நாசமாய் போய் கொண்டிருக்கிற காலம். வஞ்சிக்கப்பட்டக்கூடாது. வஞ்சிக்கப்பட்டவன் நம்மளை கொண்டுதான் கதை செய்ய போகிறா, நம்மளை கொண்டுதான் ரசிக்க போகிறா. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்சத்தில் இருக்கிறவன் தேவதூதனுக்கு ஆராதனை பண்ணுகிறவன், காணாத காரியத்தில் இருமாப்பா நுழைகிறவன், இவன் ஒருவனும் உன் அழைப்பை பரம அழைப்பின் பந்தய பொருள் இழந்து விடாதபடிக்கு, ஒருவனும் உன்னை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இரு. அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, நான் எப்படி தெரியுமா ஓடுறேன், 1 கொரிந்தியர் 9:24 பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுகிறேன். அவர் சொல்றாரு, வெறும் பந்தயத்துக்கு, ஓட்ட பந்தயத்துக்கு ஓடுறவன் எல்லாவற்றையும் மிச்ச அடக்கமா இருந்து ஓடி கிரீடத்தை பெறான். ஆனா நானும் எல்லாவற்றையும் மிச்ச அடக்கமா இருக்கிறேன். ஏன் தெரியுமா, அவன் பெற்ற இந்த உலகத்தின் கிரீடத்தை பெறல, ஒருவனும் பெறக்கூடாது, நித்திய கிரீடத்தை பெறும்படியா நான் ஓடுகிறேன். கைகளை தட்டி கர்த்தருடைய ஆவியானவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆதலால் நிச்சயம் இல்லாதவனாக நான் ஓட, நான் நிச்சயத்தோடு ஓடுகிறேன். இன்னைக்கு நான் மரித்தாலும் தேவன் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று பவுல் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. யோசித்து பாருங்களேன். பிலிப்பியர் 3 இந்த வசனத்தை மட்டும் காமிச்சு கொடுத்துட்டு போயிருத. பிலிப்பியர் 3:14 வசனத்தை பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த. ஏசப்பா இல்லைன்னா இந்த அழைப்பு நமக்கு இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆண்டவர் சொல்லி, இலக்கை நோக்கி நீ ஓடிப்போ. நிறைய ஊழியக்காரங்க லெக்க மாறிட்டாங்க. நம்ம ஓடுவோம், லெக்க நோக்கி போவோம். லோத்தின் மனைவியை போல பின்னிட்டு பார்க்காதீங்க. உனக்கு ஒரு லெக்க ஆண்டவர் வச்சிருக்கிற. லோத்தை போல லெக்க நோக்கி ஓடுங்க. பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க. அழைப்பு மேல கை வச்சுட்டு பின்னாடி திரும்பி ஏன் பாக்குறீங்க? களத்துக்குள்ள இறங்கிட்டா முன்னாடி தான் அடிக்கணும், பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது. ஆண்டவர் சொல்றார், நிறைய பேரும் பந்தய பொருளை எடுக்கும்படி சுத்தி திரிகிறான். ஜாக்கிரதையாயிரு, ஜாக்கிரதையாயிரு மகளே, ஜாக்கிரதையாயிரு. ஜாக்கிரதையாயிரு. ஆண்டவர் மீண்டும் மீண்டும் சொல்றார். கண்ண மூடி ஹல்லேலூயா. திருக்கரம் என்னை தாங்கு, கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததினான். சொல்லும், திருக்கரம், திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ. 2 கைகளை உயர்த்தி இயேசுவே
ராஜா. அளவில்லா அன்பிற்காக நன்றி. இருக்கிற இடத்துல கண்களை மூடி அப்பா உம்முடைய அளவில்லா நன்மைக்காக, அளவில்லா அன்பிற்காக சொல்லு. எதிர்த்தவர் எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியே பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணி நீ சொல்லும். எதிர்த்தவர்கள் முன்பிலும் எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியே பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாய் நீர் கைகளை உயர்த்தி இயேசுவே இந்த பந்தய பொருளை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் பந்தய பொருளை இழந்து போகாதபடிக்கும், பந்தயத்தின் ஓட்டத்தை விட்டு நாங்கள் வெளியேறாத படிக்கும் எங்களுக்கு நீ வைத்திருக்கிற அந்த பாதையிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாய் வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தில் ஓட எங்களை அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாய் ஜாஷ்வா டிவிக்காய் ஸ்தோத்திரம். ஊழியத்தை ஆசீர்வதிங்க, டிவி ஆசீர்வதிங்க, இன்னும் பழுகி பெருக பண்ணுங்க. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள், குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாவற்றும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கிறிஸ்து பிறப்பின் நாளை நாங்கள் கொண்டாட போகிறோம். அப்பா, எங்களுக்கு தேவைகளை சந்திங்க. இன்னிலிருந்து இந்த வாரத்திலிருந்து இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையிலிருந்து எங்கள் குடும்பத்தில் சந்தோஷமும் சமாதானமும் அதிகமாய் மாறட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒருபோதும் நம்ம பந்தய பொருளை இழந்து போய்விடக்கூடாது. இலக்க ஒருத்தனம் வந்தாலும் விட்டுறக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. நம்ம கூட கர்த்தர் பேசினார், பந்தய பொருளை நீ இழந்து போக கூடாது. நாம் பந்தய பொருள் இழக்காதபடிக்கு உபத்திரவமோ வியாதியோ வெட்கமோ நிந்தமோ துக்கமோ எது வந்தாலும் சிலுவையை சுமந்து கொண்டு ஓடுவோம். ஆண்டவருக்காக எதையாவது இந்த உலகத்தில் செய்வோம். அல்லேலூயா. மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அடுத்த வாரம் நாம் ஒருவர் சந்திக்கும் வரைக்கும் கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய இரக்கமும் உங்களோடும் எங்களோடும் ஜாஷ்வா டிவியோடும் இருப்பதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. பொண்ணை கூப்பிட்டு வாமா. பொண்ணை பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூருட்டி நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூருட்டியில மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்ப கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன, உங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம்.
நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன்கோவில் மெயின் ரோடு, கடையாளருட்டி.